மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 18ஆம் தேதி கோவையிலே துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டத்துடைய நோக்கம், பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக மனு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலையும் கொடுக்கப்பட்டு அந்த துறையினுடைய சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட அதற்கு ஒரு கால நிர்ணயம் இல்லாமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த மனு கொடுத்ததற்கான அத்தாட்சி அவருடைய கையில் எதுவும் இருக்காது. எனவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெறுகிற மனுக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தீர்க்கப்பட வேண்டும். அதோடு மனு கொடுக்கக்கூடியவர்களுக்கு சரியான அத்தாட்சி அவருடைய கையில் இருக்க வேண்டும். அவர்கள் மனுவை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்வதற்கு மீண்டும் பல முறை அதிகாரிகளை நேரடியாக போய் சந்திக்காமல் தொடர்ச்சியாக அந்த பணி நடக்க வேண்டும் என்ற காரணத்தால் மக்களோடு முதல்வர் என்ற இந்த புதிய திட்டத்தை உருவாக்கினார்கள். கடந்த 18ஆம் தேதி துவங்கி இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி வரை இந்த திட்டம் ஆங்காங்கே முகாம்களாக நடத்தப்பட இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை, ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை மொத்தமாக 87 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 87 முகாமில் ஏறத்தாழ 16,000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்களிலே பல மனுக்கள் அந்த இடத்திலேயே அதற்கான தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அவருடைய கையிலே உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏறத்தாழ 4 முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 முகாம்களிலேயும் நிறைய மனுதாரர்கள் வந்து மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மொத்தமாக 87 முகாம்கள் நமக்கு மொத்தமாக நடத்தப்பட வேண்டும். இந்த ஒரு முகாம் இப்பொழுது ஆலயமணி என்ற இடத்திலே, இந்த திருமண மண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கிற முகாமில் மொத்தமாக 150 மனுக்கள் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்களில் 150 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு 74 மனுக்கள் அந்தந்த துறையிலே அப்லோட் பண்ணி அதை ப்ராசஸுக்கு எடுத்திருக்காங்க. அதில் சில மனுக்கள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு உத்தரவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி ஒவ்வொரு முகாமிலும் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இதுவரை நாம் முடித்திருக்கிற முகாம்கள் 38 முகாம்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 4 முகாம், மொத்தமாக 42 முகாம்கள் கணக்கு வருகிறது. எனவே இது என்ன நோக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தாரோ அதை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக அதிகாரிகள் அத்தனை நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி வரை இந்த மனுக்கள் பெறப்படும். அதற்கு பின்னால் அவசியம் இருந்தால் மறுபடியும் மனுக்களை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த மனுக்களை கொடுக்கிற பொழுது அந்த மனுதாரருக்கு உரிய அந்த அத்தாட்சி இருக்க வேண்டும், அது கொடுக்கப்படுகிறது. அதே போல 30 நாட்களுக்குள்ளாக அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். இப்பொழுது 18ஆம் தேதி துவங்கியதிலிருந்து நிறைய மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பகுதியான மனுக்கள் அந்த 30 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்பதை
நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய மாவட்டத்திலே அது சிறப்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மனுக்கள் கொடுக்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை கொடுப்பதற்கு கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுதே கூட எங்களிடத்திலே வந்து அந்த முகாமுக்கு போகாமல் அதற்கு பின்னாலே வந்து கொடுத்த மனுவுக்கோட அந்த முகாமுக்கு சேர்க்க வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே மக்கள் இந்த முகாமை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், உரிய நேரத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் 38 வந்து முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பூரா மொத்தம் 38 முகாம் முடிஞ்சிருக்கு. அதில் இன்னைக்கு 4 முகாம் நடந்துகிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிறது 30 மொத்தம் 87 முகாம். அந்த 38 முடிச்சிருக்கு. 38 முடிஞ்சிருக்கு, 4 நடந்துட்டு இருக்கு. இல்லை அதுவும் வருது, மற்றதும் வருது. இப்போ வந்து சொன்னதே நிறைய வந்து வேற பிரச்சனைகள் தான் சொன்னாங்க. அந்த மனுக்களையும் உரிய துறைக்கு அனுப்பிடுறாங்க. அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான மனுக்கள் வருகிறது, அதெல்லாம் கண்டிப்பாக ஆய்வு செய்து அது மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த மனுக்களே வாங்குது. அது கண்டிப்பாக அதை பற்றி ஆய்வு செய்வாங்க. அது உரிய தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக அதில் நடவடிக்கை எடுப்பாங்க. பல இடங்களில் வீடு கட்டிட்டாங்க, பெனால்டி போட்டு டேக்ஸ் வாங்குறாங்க. அதனால் பெனால்டிக்கு பயந்து நிறைய பேர் வந்து டேக்ஸ் நெட்வொர்க்கு வரல, டேக்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கே வரல. அதனால பல கோடி ரூபாய் வந்து கார்பரேஷன் நஷ்டம் எடுக்கும். அந்த பெனால்டி கிளாஸை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வரிக்கட்டு தானம் உருவாங்க நிறைய கவுன்சிலர் சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்பு அப்படி அல்ல, எல்லா ரூல்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகுது. என்னென்ன வந்து அடிப்படையாக நடவடிக்கைகள் தேவையோ அது தேவை. இல்லை, கட்டடம் வந்து பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா வாங்கிட்டாங்கன்னா யாரும் பக்கத்துலேயே வந்து நிற்க முடியாது. இது வந்துங்க, இதுக்கு வந்து முதல்லயே 2-3 சான்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து நாம் தலையிடவே முடியாது, அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. டேக்ஸை பற்றி நாம் முடிவெடுக்கலாம். ஆனால் சமாதான திட்டம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் எல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ், அதே போல இதுக்கு ஒரு சமாதான திட்டம், இதில் சமாதான திட்டம் கொண்டு வரவே முடியாது. இதை கட்டி முடிக்கப்பட்ட பில்டிங் வந்து பிளானிங் பர்மிஷன் படி இல்லைனாக்க நாம் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. அந்த உத்தரவுப்படி தான் நம்ம நடந்துக்க வேண்டி இருக்கு. இல்லை, ஹவுஸ் டேக்ஸ் கட்டாமையெல்லாம் இருக்க முடியாது. அதை வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க. சரி, இந்த 500 ரூபாய் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு தமிழகத்தில் எவ்வளோ மாநிலம் மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லோக்சபா எதை சொல்கிறீங்க? டிடிசிபி அப்ரூவலுக்காக. அப்போ லே அவுட் அப்ரூவலுக்கு பிப்ரவரி வரையில் டைம் இருக்குது. இதுதான் கடைசி சான்ஸ். அதுக்கு மேலே வந்து கோர்ட் அனுமதிக்க அது அந்த நான் கணக்கெடுக்கிறேன். என்ன கடந்த காலத்தில் இதே மாதிரி கலைஞர் பீரியட்ல ஒரு கார்பரேஷன் வந்து 15 ரூபாய் கட்டுறது, 2 ரூபாய் கட்டுறது, ஸ்கொயர் ஃபீட் கட்டி நிறைய வரைமுறை இவங்களே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் மொத்தமாக போயிங்க கோர்ட்டில் ஒரு கிளியர் கட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. பில்டிங் இருந்தால் எப்படி 2007க்கு பின்னாடி கட்டின பில்டிங்க்கு நம்ம இப்போ வந்து ரெகுலரைசேஷன் போக முடியாது. 2007க்கு முன்னாடி ஸ்கூல் பில்டிங்னா 2011க்கு முன்னாடி, அதே மாதிரி லே அவுட்னா 2016க்கு முன்னாடி. இதெல்லாம் முதல்லையே சான்ஸ் கொடுத்துட்டதுனால மீண்டும் மீண்டும் அந்த சான்ஸை நீங்கள் கொடுத்துட்டு இருக்காதீங்க, தவறு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி கோர்ட்டு சொல்கிறாங்க. நாம்ஸ்லாம் ஒரு ரிஜிடாகவும் இல்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரோடு இவ்வளவு அகலம் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. இல்லை, வித்துட்டு போனவங்களுக்கு வித்துட்டு போயிட்டவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்கீம் இருக்குது. இப்போ ஒரு லேஅவுட் போட்டு அவர் வித்துட்டு எல்லாம் போயிட்டாருன்னா அவங்க வாங்கினவங்க பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லிபரலாக பண்ணுறோம். லேஅவுட் போட்டிருக்கிறவங்க அவங்க வந்து 2016க்கு முன்னாடி போட்டதாக இருந்தால் இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுவும் வந்து
ஹேண்ட் ஓவர் பண்ணல ரோடெல்லாம். இந்த ரோடெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணாது அன்அப்ரூவ்டாக இருக்காது, காரைக்குடி அன்அப்ரூவ்டாக இருக்கும். காரைக்குடியில் டாஸ்மாக் கடைக்கு வாடகை மட்டும் எவ்வளோ முகாம் மனைப்பகுதியில் இல்லை அது வந்து கரெக்டாக அது வந்து இப்போதைக்கு வந்து நகரப்பகுதிகளில் தான் ஊராட்சி பகுதிகளில் இனிமேல் தான் நடக்கும். மலைப்பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஊராட்சி பகுதி, அதுக்கு இனிமேல் தான் நடக்கும். அடுத்த திட்டமாகும். இப்போ வந்து நகரப்பகுதிகள் இந்த மந்த் எண்டில் முதல்வர் வெள்ளம் வந்துச்சு, அது வேற விஷயம். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பல்வேறு வகையில் இருக்குது. அதனால அது எப்போ வரதுக்கு வாய்ப்பு? இல்லை இப்போ அது வந்து நேற்று கூட ரெவ்யூ பண்ணிச்சு, கலெக்டர் கூப்பிட்டுருந்தாரு. அதில் வந்து இன்னொரு 38 குளம் 37 குளம் தான் வந்து பாக்கி இருக்கு. மொத்தம் 1045 குளம் 37 தான் பாக்கி இருக்கு. அது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சிஎம் திறந்து வச்சுட்டாருன்னா அதுக்கு முன்னாடி கிளியராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஜனவரி மிடில் அல்ல எண்டில் வரதுக்கு வாய்ப்பு, அதுக்கு முன்னால் வரதுக்கு வாய்ப்பு. நாங்கள் அதையும் இதையும் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கல, வேலை முடிஞ்சோடனே செய்கிற மாதிரி இருக்கும். அது 37 கூட ஃபில்அப் பண்ணால் சரி. அது ஃபில்அப் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிடுவோம். கவுன்சில் கூட்டத்தில் பேசுகிற நிறைய பேர் வந்து அந்த கிழக்கு தொகுதி அந்த கேஎன்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, ஆனால் மேற்கு தொகுதி நிறைய ரோடு போடுங்க, கிழக்கு தொகுதி இன்னும் பேட்ச் ஒர்க்காவது போடுங்கன்னு சில கவுன்சிலர்ஸ் பேசினாங்க. இல்லை அங்கே வந்து அங்கே மாத்திரம் ஃபண்டு ஷார்ட்டேஜ் எப்படி? இல்லை ஃபண்டு ஷார்ட்டேஜ்னு கிடையாது, அதுக்காக பண்ணுறது இல்லை, அல்லது அங்கே போடக்கூடாது அந்த மாதிரி நோக்கம் இல்லை. அந்த வேலைகள் ஏதாச்சும் பாக்கி இருக்குது, ட்ரைனேஜ் அந்த மாதிரி வேலைகள், குடித நீர் அந்த மாதிரி வேலைகள் பாக்கி இருக்குது. அதெல்லாம் முடிச்ச பின்னாடி தான் ரோடை போட முடியும். அது மாதிரி ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டத்துக்கு நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு மேலே ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு பேசுங்க, இன்னும் வரலான்னு மனு கொடுக்குறாங்க, தண்ணி இன்னும் கனெக்ஷன் கிடைக்கல. சில இடங்கள் தவறு இருக்குங்க, அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரைக்குடியில் டாஸ்மாக் கடை 7 மாதமாக வாடகை உரிமையாளரே வந்து கூட்டு போட்டு போகிறாங்க. இதே மாதிரி தமிழகத்தில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் வாடகை சொல்லிட்டாங்க பாக்கி? பெரும்பகுதியான கடைகள் வாடகை கொடுத்துருப்பாங்க. அதில் லோக்கலில் இருக்கிறவங்க யாராச்சும் அதில் சரியாக பண்ணாமட்டு அந்த தப்பு நடந்திருக்கலாம், அது என்னன்னு செக் பண்ணலாம். மற்ற இடத்துலலாம் அந்த பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காது. பழைய கலெக்டர் டெலி மெடிசன் சிஸ்டம் வந்து அந்த திட்டம் தொடருதுங்களா, இன்னும் மலைப்பதிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. திருமலை நான் கூட போகும்போது அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில கிராமங்களுக்கு வந்து அது கொண்டு போய் சேர்த்து கிராமங்களுக்கு சேர்க்கறதுக்கு வந்து சிஎஸ்ஆர் தயார் பண்ணியிருக்கேன். பேரிடர் காலமாக சென்னை தமிழ்நாட்டோட உற்பத்தி வந்து தொழில் நிறுவனங்கள் 6 மாதம் முன்னோக்கி போயிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. இதில் வந்து தமிழக அரசு கவனம் செலுத்தணும், தொழில் நிறுவனம் பாதுகாக்கணும். எங்கெங்க இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருதோ அந்த பாதிப்பில் அரசாங்கம் தனி கவனம் செலுத்துறதுங்கிறது இயற்கையான விஷயம். அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் எடுத்த நடவடிக்கையை விட கூடுதலாக எடுத்திருக்காரு. இப்போ வந்து நிறைய ரெவ்யூ மீட்டிங் நடத்துகிறாரு. ஒவ்வொன்றும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னென்ன நடந்திருக்கு, என்ன தேவைன்னு சொல்லி கேட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் எடுத்தீங்கன்னா கூட அத்தனை அதிகாரிகளும் அங்கே போனாங்க. இப்போ நம்ம கமிஷனர்லாம் கூட அங்கே ரெப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து போட்டு கொடுக்குற ஸ்கீம் எடுத்து என்னென்ன பாதிப்பு இருக்குது, இப்போ வந்து எவ்வளோ ரோடு பாதிச்சுது, அந்த ரோடை எவ்வளோ நாளில் பண்ணணும், எவ்வளோ கல்வெட்டு பாதிச்சுது, அதை எவ்வளோ நாளில் பண்ணணும், அத்தனை திட்டங்களும் போடுறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது, அத்தனை பாதிப்புக்கும் நஷ்டீடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இறந்தவங்க 17 பேர்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. ஏற்கனவே அட்வான்ஸாக அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இல்லாமல் இல்லை. வெளியில் வந்து நம்ம பேசும்போது அது பெருசாக தெரியலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனையும் எடுத்திருக்காங்க. சில இடங்கள் எதிர்பார்க்காம தண்ணி வந்தது, கூடுதலான மழை பெய்யும்னு நம்ம சொல்லிட்டோம். சில இடங்கள் அந்த மாதிரி தண்ணி வந்ததே இல்லை, அப்படி வந்திருக்கு. அந்த இடம் நாங்களே போய் பார்த்தோம். அதனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுங்கிறது தப்பு. மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு நம்ம வந்து தமிழக சார்பாக அமைச்சர் வந்து இல்லை, அது வந்து நிதியமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ சொல்லுவாங்க.